சமீபத்தில் கலாட்டா சேனல்ல அந்த திவாகர் வந்து பேட்டி எடுக்கிறவர் செருப்பை கழட்டி அடிச்சிருக்காரு. கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்துறோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு, மக்களோட செல்வாக்கு. நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் உட்டோபியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து அதை வந்து நீங்க ஆரம்பத்திலேயே செய்திருக்கணும். ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்களும் அந்த திவாகரை உட்கார வச்சு, டேய் நீ வந்து ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்கடா, பிரச்சனை இருக்கடா, உனக்கு நீ மனநோயில பாதிக்கப்பட்டிருக்கடா, அப்படி இல்லனா நீ வந்து மனநோயில பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிற, நீ நல்லா நடிக்கிற, எதுல நடிக்கிற, கோமாளித்தனமா நான் காட்டுறேன் பாருங்க, எங்களுக்கே தெரியாது இது கோமாளித்தனம்ன்ற மாதிரி எங்களெல்லாம் ஏமாத்துறதுக்கு நடிக்கிற, அதனால நீ வந்து இந்த மாதிரி வந்து உன்னை ஒரு புகழினுடைய உச்சி கொண்டு போனோம்னு நினைக்கிறது தவறு. இது வந்து சமுதாயத்தில் திறமையாளர்களுக்கு வந்து ஒரு எதிர் திசை முரண் கருத்தை வந்து உருவாக்கிடும், உன்னெல்லாம் வளரவே கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிற மாதிரி அவனை கலாச்சி விட்டுருக்கணும். இப்பதான் சமீபமா ஒரு ரிப்போர்ட்டர் அவனை பார்த்து ஒரு கலாச்சாரு, சூரிய பத்தி அப்படி நீ தப்பா பேசலாம், நீ எல்லாம் யாரு, என்ன நீ என்ன எங்க நடிச்சிருக்கிற, என்ன நடிக்கிற, கர்ணன் படத்துல சிவாஜி கணேசன் நடிச்சதை வந்து நடிச்சு காட்டுறேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு அதுல நிறைய கமெண்ட்ல பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. யாருன்னா இவனை வந்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க, எப்படின்னா நாங்க உங்களை வந்து பெயில் எத்துறையான்றாங்க, இல்லைன்னா நானே கூட கொலை பண்ணிடுறேன், என்ன யாருன்னா பெயில் எடுங்கன்றாங்க. அந்த அளவு வந்து கமெண்ட்ல வந்து இவனை கழுவி ஊத்துறாங்க. அதை பத்திலாம் அவனுக்கு கவலை எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நாம வந்து கேட்கறது, இந்த சமூக அக்கறை உள்ள திறமையாளர்கள் மேல வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உள்ள கலைஞர்களுக்கு, படைப்பாளிகளுக்கு தான் நம்ம வந்து கேள்வி வைக்கிறோம். இந்த மாதிரி தற்கொலைகளை, கோமாளிகளை ஏன்டா என்கரேஜ் பண்றீங்க, உற்சாகப்படுத்துறீங்க, அவனை மேல மேல வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இருக்கீங்க, அதுதான் நாம கேட்கிறோம். எவ்வளவு திறமையாளர்கள் இருக்காங்க, கண்டுபிடிங்கடா, இல்லைன்னா அவனுக்கு வந்து வாய்ப்பு கேட்கும் போது கொடுங்கடா. அதை விட்டுட்டு இவனை மாதிரியான ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணிக்கணும், அவனை வந்து விழாக்கள்ல கூப்பிட்டுக்கிட்டு அவனை நீங்க கிண்டல் பண்றதுக்கு தான் செய்றீங்க பல விஷயம். அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை, அது தெரிஞ்சாலுமே அது கவலை இல்லை. அவனுக்கு தேவை நான் எல்லாருக்கும் தெரியறேன், அவ்வளவுதான். அதை வச்சு ஒரு கட்டத்தில் சம்பாதிப்பான், நல்லா சம்பாதிப்பான், செட்டில் ஆயிடுவான், பெரிய இடத்துக்கு போய் நின்றுடுவான், எல்லாமே மறைஞ்சிடும். ஆனா அவன் அப்படி மேல போனதற்கான காரணம் என்ன அப்படிங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓ இதுதான் அந்த காரணம், அந்த காரணத்தை பின்பற்றலாமோ அப்படின்னு நல்ல திறமையாளர்களும் அந்த தவறான ஒரு புரிதலுக்கு ஆளாயிடுவாங்கல்ல, அதைத்தான் நாம வந்து தடுக்கணும்னு சொல்றேன். இந்த மாதிரியான தற்கூறிகளை ஆரம்பத்திலே தட்டி வைங்க. குறிப்பா நான் வந்து யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள், பெரிய அளவுல இருந்து சின்ன அளவுல இருக்கக்கூடியவர்கள், இந்த பேட்டி எடுக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கும் தமிழ் திரைப்படத்தினுடைய இயக்குநர்கள், வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த திவாகர் மாதிரியான அதுக்கு முன்னாடி நிறைய தற்கூறிகளை உருவாக்கி விட்டீங்களே, அந்த மாதிரியான தற்கூறிகளை தயவு செய்து ஆரம்பத்திலே கிள்ளி எறிங்க. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான படைப்பாளிகளை உருவாக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி தற்கூறிகள்னா வந்து அடுத்த தலைமுறையில நிறைந்திருக்கும். திறமையாளர்கள்லாம் அந்த அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் வந்து தெரிந்த ஒரு ஆற்றாளர்களா இருப்பாங்க. இதை புரிஞ்சுங்க.